தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/9/2025 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம் மதியம் 12:20 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், நவராத்திரி ஆரம்பம். 3 நாட்களாக நாம் இறைவியை வழிபடுகின்ற நாள். மலைமகள், அலைமகள், கலைமகள் ஆகியவற்றை வழிபடுகின்றோம். துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகியவற்றை, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியை நாம் வழங்குகின்றதற்கு இன்று முதல் நாம் வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான நாள். இல்லங்களிலும் சரி, ஆலயங்களிலும் சரி, கொலு வைப்பார்கள், படிப்படியாக வைப்பார்கள். 5 படி, 7 படி, 9 படி என்று ஒற்றைப்படையில் படி வைத்து அதிலே ஓரறிவு ஜீவன்களையெல்லாம் முதல் படியில் வைக்க வேண்டும். அதற்கடுத்து 2ஆம் படியில் ஈரறிவு உள்ளவர்கள், அதற்கு 3ஆம் படியில் 3 அறிவு உள்ளது. இப்படி வைத்து கொண்டு வர வேண்டும். இப்படி வைப்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எடுத்து விரைவிலே சொல்வேன் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கு அந்த அன்னையை நாம் வழிபட்டால் என்ன பலன் நடக்கும் என்பதை பற்றி சொல்லப் போகின்றேன். பொதுவாக பராசக்தி வழிபாடு என்பது மிகப்பெரிய அற்புதமான வழிபாடு. வாழ்க்கையிலே மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் அன்னை பராசக்தியை நாம் வழிபட வேண்டும். அதற்கென்று ஒரு பாடல் உண்டு. அன்னையின் சன்னதி சென்று வந்தால் அத்தனை துயரமும் மாறிவிடும், கண்ணிமை போலவள் காத்திடுவாள், கரங்குளிர பொருள் சேர்த்திடுவாள், நோக்கும் இடமெல்லாம் வெற்றி வரும், அவள் நோக்கும் இடமெல்லாம் வெற்றி வரும், நோய் நொடி யாவும் பறந்தோடும், சேர்க்கும் பொருள் யாவும் அதிகரிக்கும், செல்வநிலை இன்னும் ஒருபடி உயரும், உடுக்கை சூலம் கொண்டவளை உள்ளத்தில் நாளும் நினைத்திடுவோம், அடுக்கடுக்காக இன்பம் வரும், அகிலம் போற்றும் வாழ்வமையும், வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்ய வரத்தை தருகிற திரிசூலி, தாக்குதல் வந்தால் தடுத்திடுவாள், தரணியிலே புகழ் குவித்திடுவாள் என்று ஒரு பாடல். நம் வாழ்க்கையிலே பெரும் செல்வந்தராக விளங்க, புகழோடு விளங்க வேண்டுமானால், போற்றுகின்ற அளவுக்கு நம் வாழ்க்கை உயர வேண்டுமானால் அன்னை பராசக்தியினுடைய அருள் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட அன்னை பராசக்திக்கு விழா இன்று முதல் தொடங்குகிறது. 9 நாட்கள் தொடங்குகிறது. முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு, பிறகு அடுத்து இலக்குமிக்கு, பிறகு சரஸ்வதிக்கு என்று விழா வரும். இப்படிப்பட்ட இந்த ஆலய வழிபாட்டிலும் நவராத்திரி வழிபாட்டிலும் நீங்கள் கலந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். வளர்ச்சிக்காக உங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று வெற்றிகரமாக நடைபெறப் போகிறது. செவ்வாய் பார்வை இருப்பதால் தேசப்பற்று மிக்கவர்களின் பாசப்பணிப்பால் ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். சுக்கிரபலம் 5இல் இருக்கிறது. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரலாம். ஆன்மீக நாட்டம் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, தொழில் முன்னேற்றமும் உத்தியோக முன்னேற்றமும் ஏற்படுகின்ற நல்ல நாள் இந்த நாள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். 2இலே குரு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். எந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அது கைகூடும். சனியின் பலமும் உங்களுக்கு வக்கர இயக்கத்தில் இருப்பதனாலே தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணையும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகள் அவர்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே குரு இருக்கின்றார். நல்லது நடக்கும். அதே நேரத்தில் மாற்று இனத்தவரால் மகிழ்ச்சிக்குரிய தகவலும் வந்து சேரலாம். 10க்கு அதிபதி குரு ராசியில் இருப்பதனாலே தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய கூட்டாளிகள் உங்களோடு வந்து இணையலாம். 3இலே கேது இருக்கின்றார். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. குறிப்பேச்சுக்கு பின்னால் அவர்கள் வந்து இணையும் வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தக்க விதத்திலே உங்களுக்கு பொருளாதார நிலையும் இன்று உயரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வலுவில் இழந்திருப்பதனாலே இன்று நல்ல வாய்ப்புகள் வரும். துணிந்து செயல்படுவீர்கள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு உண்டு. பொருளாதார பற்றாக்குறை அகலும். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் அதிகாலையிலேயே உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் படிப்படியாக பூர்த்தி செய்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்த புது முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல ஆச்சரியம் தரும் தகவல் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். சூரியனும் சந்திரனும் புதனும் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார்கள். புதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது வியாபாரம், தொழில் மிகச்சிறப்பாக நடக்கும். இதுவரை மந்த நிலையில் இருந்த தொழில் இப்பொழுது மிகச்சிறப்பாக நடைபெறும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதிற்கினே சம்பவங்கள் நடைபெறலாம். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்குகின்ற நாள். லட்சிய பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். இரவு பகலாக பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும் விதத்தில் குருவின் பார்வையும் ராசிகள் பதிகின்றது. குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே அப்படிப்பட்ட சிறப்பான நாளாக இந்த நாள் அமைவதனாலே உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தக்க விதத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பொருளாதார பற்றாக்குறை அகலும். லாபஸ்தானத்திலே புதன் இருக்கிறார். 10க்கு அதிபதி சூரியனும் இணைந்திருக்கின்றார். தொழில் நடத்தும் தொழில் நல்ல விதமாகவே நடைபெறும் என்றாலும் கிளைத்தொழில் ஒன்று தொடங்கலாமா, இந்த ஊரில் தொடங்குவதா அல்லது வெளியூரில் தொடங்குவதா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதற்கு மூலதனமாக உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இன்று உங்களுக்கு மனதுக்கினே சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று நவராத்திரி என்பதனாலே ஆலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்வது மிகுந்த நற்பலன் தரும். தனுசு ராசி நேயர்களே, குறுபார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். உறவினர் வருகையால் உள்ள மகிழ்வீர்கள். உங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் படிப்படியாக மாறிக்கொண்டே வருகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். 3ஆம் இடத்திலே சனி ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் எல்லாம் அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் அரசியல் களத்தில் இருந்தால் உங்களுக்கு கூட ஒரு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். 10ல் சூரியன் இருப்பதால் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரப்போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். சில காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். இருந்தாலும் கூட செலவுகள் கூடுதலாக இருந்தாலும் அதற்கேற்ப வருமானம் கடைசி நேரத்தில் வந்துவிடும். 2லே ராகு இருப்பதனாலே தனஸ்தானம் என்பது 2ஆம் இடம். 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் திடீர்னு தனவரவு வரும் என்பார்கள். ஒரு காரியத்தை முடிக்க வேண்டுமானால் பணத்தை கையில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. இன்று நீங்கள் காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பணப்புழக்கம் தானாகவே வருகின்ற நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வழிபாட்டின் மூலம் ஓரளவேனும் நற்பலன்கள் கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று 4ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே கேது சுக்கிரன், 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சந்திரன், 5க்கு அதிபதி 7ல் இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மனதில் நீங்கள் இனம் புரியாத கவலை நேற்று இருந்திருக்கலாம். அவைகள் ஒவ்வொன்றாக படிப்படியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உதவிக்கரம் நீட்ட நண்பர்களும் முன் வருவார்கள். மாற்றினத்தவர்களும் முன் வருவார்கள். அயல்நாடு செல்ல வேண்டும் அல்லது அயல் மாநிலம் செல்ல வேண்டும், அங்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்பியவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. 6லே கேது இருக்கின்றார். எனவே உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் உறுதியாகுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. வளர்ச்சி கூடுகின்ற இந்த நாளில் வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.